ஹாய், இந்த வீடியோவில் டிஎன்டெட் பேப்பர் 2 சயின்ஸ்க்காக அசர்ஷன் ரீசன் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இது பார்ட் 2 வீடியோ. இதில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே கொடுத்துருக்கேன். எல்லா கொஸ்டினுக்குமே ஆப்ஷன்ஸ் சேம் தான். இப்போ ஆப்ஷன் ஏனா அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே ட்ரூவாக இருந்து ரீசன் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் ஏ. இங்கே நம்ம அசர்ஷன் அண்ட் ரீசனை ஷார்ட்டாக ஏ அண்ட் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது ஏ அண்ட் ஆர் ரெண்டுமே ட்ரூவாக இருந்து ரீசன் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனாக இல்லை அப்படின்னா ஆப்ஷன் பி. ஏ ட்ரூவாக இருந்து ஆர் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் சி. ஏ ஃபால்ஸாக இருந்து ரீசன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் டி. நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆன்சரை கெஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டு ஃப்ளோட் பாடி மஸ்ட் டிஸ்பிளேஸ் லிக்விட் whose weight is equal to the actual weight. ரீசன் the body will experience no net downward force in that case. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ என்ன பார்த்தோன்னா, ஏ அண்ட் ஆர் ரெண்டுமே ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்போது செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினில் அசர்ஷன் பாஸ்கல்ஸ் லா இஸ் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் அ ஹைட்ராலிக் லிஃப்ட். ஆரில் ப்ரெஷர் இஸ் த்ரஸ்ட் பெர் யூனிட் ஏரியா. இங்கே கொடுத்துருக்க ஏ அண்ட் ஆர் ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். பட் ரீசன் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. ஏல கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டோட ரீசன் கொடுக்கல, ப்ரெஷரோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு, பட் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை அப்படின்றதுனால ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், ஏல ஃபார் அப்சர்விங் த டிராஃபிக் அட் அ ஹேர்பின் பெண்ட் இன் மவுண்டன் பார்ட்ஸ் எ பிளேன் மிரர் இஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் கான்வெக்ஸ் மிரர் அண்ட் கான்கேவ் மிரர். ரீசனில் a convex mirror has a much larger field of view than a plane mirror or a concave mirror. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏல கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் தப்பு. பிளேன் மிரர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹேர்பின் பெண்டில் கான்வெக்ஸ் மிரர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ராங். ரீசனில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. a convex mirror has a much larger view. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. Assertion is false, but reason is true. அடுத்த கொஸ்டின், ஏல incident ray is directed towards the center of curvature of spherical mirror. After reflection, it retraces its path. Reason angle of incidence is equal to angle of reflection is equal to 0 degree கொடுத்துருக்காங்க. இங்கே ஏ அண்ட் ஆர் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரீசன் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன். அடுத்த கொஸ்டின், ஃபுட் கேன் பி குக்டு ஃபாஸ்டர் இன் வெசல்ஸ் வித் காப்பர் பாட்டம். ஆர் காப்பர் இஸ் த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க ஏ அண்ட் ஆர் ரெண்டுமே ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரீசன் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஏன் அப்படின்னா காப்பர் பெஸ்ட்டு கண்டக்டர் ஆஃப் ஹீட்டாக இருக்கிறனால தான் காப்பர் பாட்டம் இருக்கிற வெசல்ஸில் நம்ம ஃபுட் குக் பண்ணும்போது சீக்கிரமாக குக் ஆகுது. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன். அடுத்த கொஸ்டின் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேக்ஸிமம் சன்லைட் ரீச்சர்ஸ் எர்த் சர்ஃபேஸ் டூரிங் த நூன் டைம். ரீசனில் ஹீட் ஃப்ரம் த சன் ரீச்சர்ஸ் எர்த் சர்ஃபேஸ் பை ரேடியேஷன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க ஏ அண்ட் ஆர் ரெண்டுமே ட்ரூ. பட் ஆர் ஏக்கான கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. ஆரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரேடியேஷன் மூலமாக தான் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மோட தான் சொல்லியிருக்காங்க. பட் எதனால அங்கே மேக்ஸிமம் சன்லைட் ரீச் ஆகுது அப்படின்ற ரீசன் கொடுக்காதனால இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. Both assertion and reason are true, but reason is not the correct explanation of assertion. Next question, when water is heated up to 100 degrees Celsius, there is no rise in temperature until all water gets converted into water vapor. Reasonல
பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 10 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அசர்ஷன் வந்து ட்ரூ, ரீசன் வந்து ஃபால்ஸ். ரீசன் ஏன் ஃபால்ஸ் அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ், இங்கே 10 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்தனால அந்த ரீசன் வந்து ஃபால்ஸ். இங்கே அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ். எந்த ஒரு லிக்விடாக இருந்தாலும் பாய்லிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த லிக்விட் வந்து லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேசியஸ் ஸ்டேட்டாக மாறுறதுக்காக அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கும். அதை வந்து லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன்றது தான் இதுக்கான கரெக்டான ரீசன். அப்படின்னா என்னென்னா டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அஸ் லிக்விட் டர்ன்ஸ் டு கேஸ். இங்கே வந்து வாட்டர் வேப்பராக மாறுது, அதனால இங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதில்ல. இதுக்கான கரெக்டான ரீசன் லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். இங்கே அது கொடுக்கல. ஸோ அசர்ஷன் வந்து ட்ரூ, ரீசன் வந்து ஃபால்ஸ். இப்போது இந்த வீடியோவில் நம்ம 7 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 3rd, 6th அண்ட் 7th யூனிட்டில் கொடுத்துருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ். சயின்ஸில் மொத்தம், அதாவது 9th சயின்ஸில் வந்து மொத்தம் 27 யூனிட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு 9 யூனிட்ஸ் 1 to 9th யூனிட் வரைக்கும் ஃபிசிக்ஸில் இருக்குது. இந்த ஃபிசிக்ஸில் மொத்தம் 5 யூனிட்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி அசர்ஷன் ரீசன் டைப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.